ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் வீராவை எப்படியாவது சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, மாறா ஒழுங்காக இந்த வீட்டோடே போயிரு, நீ இல்லைன்னா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, வீராவோட மனம் கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லி மட்டும் நீ கனவுல கூட நினச்சிடாத, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், நான் வீரா இல்லாமல் இந்த வீட்டோடு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீ கண்டிப்பாக நினச்சது நடக்க போகிறது கிடையாது, நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் இங்கே இரு அப்படின்னு சொல்லி கதை முடி போயிருந்தாங்க. அப்போ வீராவோட அம்மா வீராட்ட சொல்கிறாங்க, வீரா நான் சொல்கிறத கேளு, நீ மாறனோட நீ பேசாமல் அங்கே வீட்டுக்கு போ, கண்மணி பேச்சை கேட்டுட்டுலாம் நீ இருக்காது அப்படிங்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் கண்மணி பேச்சை கட்டுட்டுலாம் இருக்கலை, ஆனால் என் விருப்பம் இல்லாமல் தானே அவன் என் கழுத்தில் தாலி கட்டுனான், அவன் தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு சொல்லிட்டு அவன் தப்பு கணக்கு போட்டுட்டான் போலுக்கு, அவன் நினைக்கிறது எப்போவுமே நடக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, அக்கா நான் சொல்கிறது கேளுக்கா, மாமா ரொம்பவே நல்லவருக்கா அப்படிங்கிறாங்க. என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னென்னா அவனை ரொம்ப நல்லவன்னு சொல்லிகிட்டு இருக்கிற, உண்மையை சொல்ல போனால் எங்களோட நீ தான் அவன் மேலே ரொம்ப கோபத்தோடு இருந்துட்டு இருந்த, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாவே நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், அவனை பற்றி நீ ரொம்ப நல்ல விதமாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, என் மனசில் உள்ளது சொல்ல முடியாமல் நான் தவிச்சிட்டு இருக்கிறேன், உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாமா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு, அதனால தான் உண்மையை சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பிருந்தா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி நீ இவட்ட போய் கேட்டுட்டு இருக்கிற பாரு, இவளை நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், கொஞ்ச நாளாகவே அம்மாவும் பொண்ணு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு வேணால் நீங்கள் அண்ணனை இறந்ததை நீங்கள் மறந்துருக்கலாம், ஆனால் அண்ணனோட இறப்புக்கு இவன் தான் காரணங்கிறது நான் எப்போவுமே மறக்க மாட்டேன், வீரா இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ மனசு மாறிடாது அப்படிங்கும்போது இப்போ வீரா சொல்கிறாங்க, கண்டிப்பாக என் மனசு மாறாது அப்படிங்கவும் அப்போ கண்மணிகிட்ட அவங்க அத்தை சொல்கிறாங்க, வீரா இப்போ என்ன முடிவு எடுத்துருக்கிறா கண்மணி அப்படிங்கும்போது, வீரா இந்த நிமிஷம் வரைக்கும் மாறாவோட போகிறதுக்கு அவளுக்கு இஷ்டம் கிடையாது, அவள் அப்படி தான் இருந்துட்டு இருக்கிறா, ஆனால் அம்மாவும் பிருந்தாவும் தான் சரியில்லை, அவங்க ரெண்டு பேருமே மாறனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க, வீராவோட மட்டும் அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசினாங்கன்னா அவளோட மனசை இவங்க மாற்றிடுவாங்க அப்படின்னு கண்மணி சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கண்மணியோட அத்தை சொல்கிறாங்க, வீரா மாறனோட போகாமல் நீ தான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கும்போது இப்போ கண்மணி சொல்கிறாங்க, நம்ம எப்படி இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கோமோ அதே மாதிரிக்கு வீராவையும் நம்ம கூட சேர்த்துட வேண்டியதான், கண்டிப்பாக அந்த குடும்பத்தோட ஒன்று சேர்க்க மாட்டேன் வீராவை, நீ ஒன்றும் பயப்படாதது அப்படின்னு கண்மணி சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க. அப்போ மாறன் வீரான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கவும் அப்போ வீரா சொல்கிறாங்க, ஏன் அவன் இந்த மாதிரி கத்திட்டு கிடக்கிறா, அவனை பேசாமல் வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வீராவோட அம்மா வரும்போது கண்மணி தடுக்கிறாங்க, என்ன எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவன் மாப்பிள்ளை கூப்பிட்டுட்டு இருக்காருல அதனால தான் போகிற அப்படிங்கும்போது, நீ ஒன்றும் போக வேண்டாம், நீ போனேன்னா அங்கே என்ன நடக்கணும் எனக்கு தெரியும், அவனுக்கு சரியான ஆள் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போகும்போது அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, கண்மணி மாப்பிள்ளைட்டு நீ தப்பாக பேசுகிறாத கண்மணி அப்படிங்கும்போது, என்னது அவன் மாப்பிள்ளையா, வீராவோட கழுத்தில் தாலியை கட்டிட்டான்னா அவன் மாப்பிள்ளை ஆயிடுவானா என்ன, இந்த கனவோட தான் இருந்துட்டு இருக்கிறீங்களா, பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லி கண்மணி வெளியே வராங்க. ஏன்டா அப்படி போட்டு கத்திக்கிட்டு இருக்கிற, நான் தான் உன்னை அப்பமே உங்கள் வீட்டுக்கு போக சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் எதுக்காக கத்திட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் உங்களை கூப்பிட்டு கத்தலையே, என் பொண்டாட்டியை தானே கூப்பிட்டேன், என் பொண்டாட்டி என் கூட வர சொல்லுங்க, அவளை கூப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட போகிறேன், என் பொண்டாட்டி தானே வரணும், நீ எதுக்காக வந்த அப்படின்னு மாறன் கேட்கும்போது, என்னது ஒரு மஞ்ச கயத்தில் தாலின்னு சொல்லி ஒன்று கெட்டிட்டேன்னா உனக்கு அவள் பொண்டாட்டி ஆயிடுவாளா என்ன, நீ கெட்டினது சொல்லப்போனால் தாலியே கிடையாது, கூடிய சீக்கிரத்தையுமே உன் முகத்தில் தூக்கி வீசுவா பாரு, அதை புறக்கிட்டு நிற்போ அப்படிங்கவோ, என்ன நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசணும், அவள் என்ன சொல்லுதாலோ அதை கேட்டுட்டு தான் நான் போவேன் அப்படிங்கவோ, அப்போ அவள் உன்னை போக சொன்னாக்கி நீ போயிடுவே அப்படிங்கிறாங்க, அது வீரா சொல்லட்டும், அதை நான் முடிவு எடுத்துக்கிடுது அப்படிங்கும்போது, இப்போ நான் வீராவை கூட்டிகிட்டு வருவேன், அவள் உன்னை இந்த வீட்டை விட்டே போக சொல்லுவா, அடுத்த நிமிஷமே நீ இங்கேருந்து போயிடணும், அதுக்கப்புறம் நீ இங்கே இருந்தன வச்சுக்கோங்க, அப்புறம் போலீஸில் நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, நீ வீராவை அழைச்சிட்டு வாங்க, நான் வீராவை பேசிட்டு அவள் என்ன முடிவு சொன்னாலும் சரி தான், நான் கேட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுது அப்படிங்கப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வீராட்ட சொல்கிறாங்க, வீரா நீ சொன்னாதான் அவன் இந்த வீட்டை விட்டே போவானா, நல்ல 4 கேள்வி கேட்டு அவன் இங்கேருந்து அனுப்பிவிடு, முடிஞ்சாய்க்கும் உன் கழுத்தில் கிடக்கிற தாலியை கலட்டி வீசி தூக்கி போடும் அவன் முகத்தில், அப்போ அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் அப்படிங்கப்போ அப்போ வீரா கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, வீரா இவ சொல்கிற பேச்செல்லாம் நீ கேட்டுட்டு நடந்துடாத, இவ சொல்கிற மாதிரிக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் நீ செய்திடாத, என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை ரொம்பவே நல்லவர் அப்படிங்கும்போது பிருந்தாவும் சொல்கிறாங்க, ஆமாக்கா நீ கண்மணி அக்கா சொல்ல பேச்சை கேட்டுட்டு நீ அவங்க சொன்ன மாதிரிக்கெல்லாம் நீ செய்திடாதாக்கா, மாமா ரொம்பவே நல்லவர்,
நான் சொல்கிறது கேளு அப்படிங்கவும், ஏண்டி நீ பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு கண்மணி வந்து அவங்க பிறந்தாவை போட்டு திட்டுறாங்க. அப்போ வந்து வீராவை அழைச்சிட்டு வராங்க. வீரா நீ சொல்லு வீரா அப்படின்னு சொல்லும்போது அப்போ வீராக்கு சொல்கிறாங்க, நீ எதுக்காக இப்போ இங்கே இருந்துக்கிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படிங்கவும், என்ன வீரா இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற, நான் சொல்கிறத கேளு, உன் கழுத்தில் தாலி கட்டணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உண்மையிலே அந்த அரவிந்த் வந்து ரொம்ப நல்லவன் கிடையாது அப்படிங்கிறாங்க. அவன் நல்லவன் கிடையாதுன்னா அந்த விஷயத்தை பற்றி நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் செய்யணும். ஆனால் கடைசி நேரத்தில் நீ திட்டம் போட்டு தானே என் கழுத்தில் தாலியை கட்டுன, இது எல்லாமே நீ போட்ட திட்டம் தானே. நீ என்னன்னா இப்போ அவனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறியா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறியே இல்லையா, சொல்ல பண்ணைக்கு உன்னை கம்ப்ளைண்ட் வந்து ஒன்று வாங்கியிருக்கக்கூடாது, நானே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆனால் ஏதோ உங்கள் அப்பாவுக்காக தான் நான் பேசாமல் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ உன்னை வெளியே எடுத்தது தப்பாக போச்சுது, அதனால தானே நீ என் பின்னாடியே என் வீட்டுக்கு வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க, நான் தான் அப்போமே சொன்னோம்ல நீ போகாதுன்னு, ஆனால் என் பேச்சை கேட்டியா, இப்போ பார்த்தியா நம்ம உயிரை போட்டு அவன் வாங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது இப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறா, பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிரு, இல்லைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, வீரா நீ என் கூட ஒரு 10 நாள் வந்து இரு, அதுக்கப்புறமும் வந்து என்னை பிடிக்கலன்னா நீ இந்த வீட்டை விட்டே நீ போயிடலாம், அது மட்டும் இல்லாமல் நான் கட்டின தாலியை நீ கழட்டி என் கையிலே கொடுத்துடலாம், நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கண்மணி நினைக்கிறாங்க, ஐயோ இவன் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லி கண்மணி நினைக்கும் போது, இங்கே பாரு இந்த மாதிரிக்கெலாம் பேசி வீராவோட மனசை மாற்றிடலான்னு சொல்லி நினச்சியா, 10 நாள் இல்லை 10 நிமிஷம் கூட உன் கூட வரமாட்டா, ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிரு அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் எதுவுமே பேசலை, நான் வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவள் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு திரும்ப திரும்ப என்னை பொண்டாட்டின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காத பார்த்துக்கோ அப்படின்னு வீரா சொல்கிறாங்க. வீரா நான் சொல்கிறத கேளு, என் கூட ஒரு 10 நாள் என் வீட்டுக்கு வா, அதுக்கப்புறமும் வந்து உன் மனசு மாறிச்சுன்னா நீ என் கூடயே நீ வாழு, அப்படி இல்லைன்னா நான் கெட்ட தாலியை கழட்டி கொடுத்துட்டு நீ திரும்பவும் வந்துடும், நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வீராவோட அம்மா சொல்கிறாங்க, பாரு மாப்பிள்ளை சொல்கிறது எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, நீ இப்போ கிளம்பி அவ கூட போ, அதுக்கப்புறமா நடக்கிறது பார்க்கலாம் அப்படிங்கும்போது அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, 10 நாள் தங்கிட்டு உன்னை வந்து பிடிக்கல சொல்லிட்டு வந்துட்டோம்னா நீ என் பின்னாடி வரமாட்டேல, அதோட உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு சரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதானே நானும் சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு மாறன் சொல்கிறாங்க. உன்னை தொந்தரவு கூட நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கப்போ அப்போ கண்மணி வந்து தடுக்கிறாங்க. வீரா இவன் பேச்சை கேட்டுட்டுலாம் நீ போகாத, இவன் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு தான் உன்னை கூப்பிடுதான், நான் சொல்கிறத கேளு, இவன் பேச்சை கேட்டு நீ போகாத வீரா அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீ என்ன சொன்னாலும் சரிதான், இவன் என்ன பண்ணாலும் என் மனசு மாறவே மாறாது, ஆனால் அதுக்கப்புறம் என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்களா, அதுக்காக தான் இவன் கூட போகிறான், நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு வீரா சொல்லவும் கண்மணியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா வந்து இரு நான் வார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ மாறன் இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, என்னடா 10 நாளைக்குள்ளே வீராவோட மனசை மாற்றி அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கிறியா, 10 நாள் இல்லை 10 வருஷம் ஆனாலும் சரிதான், அவள் மனசை மாற்றதுக்கு நீ ஒன்னாலே இல்லை யாராலே முடியாது, ஏன்னா வந்து நான் அவளை விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி விட மாட்டேன்னு சொல்ல முடியும், ஏன்னா நீங்கள் தான் எங்கள் கூட வரப்போகிறது கிடையாதுல, நானும் வீராவை மட்டும்தானே போகிறோம், நீங்கள் இங்கே தானே இருக்க போகிறீங்க அப்படிங்கும்போது அப்போ கண்மணி நினைக்கிறாங்க, ஆமாம் இவன் சொல்கிறது கரெக்டு தானே, நம்ம இங்கே இருந்தாக்கி வீராவோட மனசை எப்படி மாற்ற முடியும், இவன் கூட 10 நிமிஷம் தனியாக விட்டால் போகிறோம், வீராவோட மனசே மாற்றிடுவான், அதை விடக்கூடாது, நம்மளும் இவ கூடயே கிளம்பி போயிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மாறன் சந்தோஷப்படுதாங்க. அண்ணி நீங்கள் இப்போ என்ன நினைக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுடைய முடிவு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும், எப்படி நீங்கள் வீராவை என் கூட விட மாட்டீங்க, நீங்கள் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தானே கிளம்புறீங்க அப்படின்னு மாறன் வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா கண்மணி அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, எங்கே கண்மணி நீ எங்கே போக போகிற அப்படிங்கும்போது வீரா கூட தான் நானும் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே பிருந்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ மாமாவால் இவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்மணியோட அம்மாவை நினைக்கிறாங்க, எப்படியோ இருந்தாலும் சரிதான், இவங்க 2 பேரும் அவங்க வந்து புருஷன் கூட போய் வாழ போகிறாங்களா, அதுவே போகிறேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வீராட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, வீரா நீ மாப்பிள்ளை தப்பாக புரிஞ்சிக்காதம்மா, எப்படி இருந்தாலும் சரிதான், அவர் ரொம்பவே நல்லவருமா, அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நீ நேற்று நடந்துக்குமா அப்படிங்கும்போது அப்போ கண்மணி வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ பேசாமல் இருக்க மாட்டியா, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. மாறன் வந்து வெளியே நிற்கவும் இப்போ வீராவும் கண்மணியும் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு மாறன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க 3 பேர் வந்து அவங்க வீட்டுக்கு ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே மாறன் வீட்டு வாசல் நின்றுட்டு அவங்க அத்தையை வந்து கூப்பிடவும் வள்ளி வந்து
பார்க்குறாங்க. பார்த்தோம்னா இவங்க 3 பேருமே நின்றுட்டுருக்குறாங்க. இதை பார்த்ததுமே வள்ளி வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லி கத்தவும் ராகவும் ராமச்சந்திரனும் வராங்க. வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி இவன் வீராவை மனசு மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு ராகவ் வந்து அவங்க அத்தைகிட்ட சொல்லவும், டேய் எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டான், ஏன் அவன் பொண்டாட்டி தானே சேர்ந்து வந்திருக்கிறா, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பிய, நீ என்னென்ன இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வீரா வந்துட்டியா வீரா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படவும், நீங்கள் ஒருத்தருமே இல்லாமல் வீடே வெறிச்சோடி ஆகிப்போச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கும்போது, இல்லை ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் வார அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வராங்க. என்னம்மா நீ எதுக்காகமா இவங்க கூட வந்த அப்படிங்கும்போது வீரா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. என்னம்மா உன்னை ஏதாவது சொல்லி மிரட்டி இவன் கூட்டிகிட்டு வந்துட்டானா, இவன் பேச்சை கெட்டுட்டு நீ வந்துட்டியா, ஏம்மா நீ வந்து அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, என்ன மருமக வந்தாக்கி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு இல்லாமல் ஏம்மா வந்தன்னு சொல்லி இவர் கேட்டுட்டு இருக்காரு, இவர் என்னத்தை சொல்கிறதுக்குன்னே தெரியல, இவர் நியாயம் தர்மம்னு பேசியே என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவார் போலுக்கு, நானே எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து இவளை மனசு மாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், இவர் என்னென்னா இவரே வந்து வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவார் போலுக்கு அப்படின்னு வந்து மாறன் நினைக்கிறாங்க. வள்ளி பார்த்தோம்னா ஆராத்தி எடுக்கிறதுக்காக அவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துமே 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க அப்படிங்கும்போது அப்போ கண்மணி நினைக்கிறாங்க, எதுக்கு இப்போ நீங்கள் ஆராத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழறதுக்கு தான் ஆராத்திலாம் எடுப்பாங்க, இவங்களே வந்து எதுக்கோ வந்து தாலியை கட்டிட்டு இவன் கூட்டிகிட்டு வந்துருக்கிறா, இவன் கட்டின தாலியே எது தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இதில் வந்து இவனுக்கு ஆராத்தி ஒன்று தான் கேடு அப்படிங்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, பேசாம இரு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஆராத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆராத்தி எடுத்ததுமே வீட்டுக்குள்ளே வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுமே பார்த்தோம்னா பாலும் பழம்லாம் கொடுக்குறாங்க. அப்போ வீரா வந்து கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா ஒன்று 10 நாள் இருக்குது, 10 நாள் வரைக்கும் நீ நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கவும் அப்போ வீராவும் பேசாமல் அமைதியாக இருந்துருந்தாங்க. வள்ளி பாலும் பழம்லாம் கொடுக்கும்போது அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. இதை பார்த்துட்டு மாறன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வீராவை வந்து ரூமுக்குள்ளே போமா அப்படின்னு வள்ளி சொல்லவும் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ மாறன் கிட்ட வந்து வள்ளி கேட்குறாங்க, எப்படி மாறா வீராவை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்தேன், நான் இதை கொஞ்சம் மட்டும் எதிர்பார்க்கவே இல்லை பார்த்துக்க அப்படிங்கும்போது, ஆமாம் நீ சொல்லிட்டு போயிட்ட, ஆனால் அங்கே இருந்துக்கிட்டு பட்ட கஷ்டம் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராகவ் வந்து கேட்குறாங்க, என்ன மாறா நீ சொல்லி இவங்க 2 பேரையுமே அழைச்சிட்டு வந்திருக்கிற, கண்மணி லேசில் வந்துட மாட்டால, எப்படியாக்கும் நீ கூட்டிகிட்டு வந்து அப்படிங்கும்போது, வீரா வந்தாலே அண்ணியும் வந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து வீராவை தான் கூப்பிட்டேன், அண்ணி அவங்களாவே வந்துட்டாங்க அப்படிங்கும்போது அப்போ ராகவ் என்னதான் இருந்தாலும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ராமச்சந்திரன் தான் காட்டுறாங்க, என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கிறா, இவ வரமாட்டான்லாம் நினச்சேன், என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீராவோட மனசு 10 நாளையில் மனசு மாறுமா, மாறனோட சேர்ந்து வாழறதுக்கு அவங்க சம்மதிப்பாங்களா, ஆனால் கண்டிப்பாக கண்மணி வந்து விடமாட்டாங்க. 10 நாளைக்குள்ளே வீராவோட மனசு வந்து மாறுமா, அடுத்து அந்த கதையை இடம் மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு சந்திப்போம்.